ஹலோ மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் தமிழ். நான் உங்க விஜயலட்சுமி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நல்ல தரமான ஒரு மிஸ்டீரியஸ் த்ரில்லர் ஃபேண்டசி மூவி தான் பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய பேர் போன வட்டம் வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. 12 பேத்துக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவும் நன்றி. கீப் என்ன இப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவும் மோட்டிவேஷனா இருக்கும். சரி, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு கொரியர் வருது. அதுவும் அவர் தாத்தா பேருக்கான கொரியர் வருது. என்னடா நம்ம தாத்தா தான் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, அவருக்கு எவன்டா கொரியர் போடுறான்ட்டு சரின்னு அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல மர்மமான முறையில ஏதோ வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர் கீழே ஒரு அட்ரஸும் போட்டிருக்காங்க. அண்ட் அந்த லெட்டரோட ஒரு ஸ்டாச்சுவும் தந்திருக்காங்க. அண்ட் அப்படியே ஒரு ஃபிங்கருமே தந்திருக்காங்க. இதை என்னடா அப்படின்ட்டு ரொம்ப விசித்திரமா இருக்கே. இதை ஆராய்ச்சி பண்ண போறாரு நம்ம ஹீரோ. அப்படி ஆராய்ச்சி பண்ணி போகும்போது ஒரு அண்டர் வேர்ல்டவே கண்டுபிடிக்கிறாரு. அந்த அண்டர் வேர்ல்டை பத்தி பல மிஸ்டீரியஸான விஷயங்கள்லாம் இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே அண்டர் கிரவுண்ட் மாதிரியான பிளேஸை தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு ஆளு தன் கூட வந்த ஆளுங்க பேரெல்லாம் சொல்லிட்டு தேடிட்டே இருக்காரு. ஆனா அங்க ஒருத்தர் சத்தமும் கேட்கல. இப்படி தேடிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மாதிரி பாட்டு சத்தமும் ஒரு மாதிரி குழந்தைகள்லாம் விசித்திரமா சிரிக்கிறமான சத்தமும் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவரு ரொம்பவும் பயந்து போய் வேற இடத்துக்கு ஓடுறாரு. அப்படி ஓடின ஆளு டொம்முன்னு கீழே விழுந்துடுறாரு. அப்படி கீழே விழுங்கும்போது இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு சிம்பிளையும் பாக்குறாரு. அண்ட் இந்த சிம்பிள் பார்த்தோன்னே அந்த இடத்துல டக்குன்னு ஒரு லைட் மாதிரி வருது. இந்த லைட்டிங் அப்படியே அவர் மேல படுது. அதனால அவர் ரொம்பவும் பயந்து போயிடுறாரு. ஐயோ, நம்மளுக்கு எதாவது ஆயிடுச்சா அப்படின்ட்டு. ஆனா அவருக்கு ஒண்ணுமே ஆகல. சரிடா, இந்த இடத்த விட்டு போவோம் அப்படின்ட்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க பாருங்க. மறுபடியும் அந்த பாட்டு சத்தம் கேட்குது. ஒரு மாதிரி குழந்தைங்களா சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அப்படியே அவரு பாடியை அசைக்க பாக்குறாரு. ஆனா அவரால் கொஞ்சம் கூட அசைக்க முடியல. அவரோட தலை மட்டும் திரும்பிக்கிட்டே இருக்கு. என்னடா கண்ட்ரோலே இல்லாம போதே அப்படின்ற மாதிரி அவர் நினைக்க, இந்த சைடு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமா ஒரு சிலை தலை மட்டும் திரும்பிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இவர் தலையும் திரும்புது. அண்ட் அப்படியே செத்து போயிடுறாரு. அப்படியே நம்ம படத்தோட டைட்டில் போடுறாங்க, காஞ்சரிங் கர்ஸ்னு. வாங்க இப்ப நம்ம படத்தோட வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை தான் காமிக்கிறாங்க. ஒருத்தர் பேர் பாங்காய் அண்ட் இன்னொருத்தர் பேர் குவாலிங். பாங்காய் எப்பேற்பட்ட பூட்டா இருந்தாலும் திறந்துருவாரு. அதுல இவர் ஜெத்து. இன்னொருத்தர் பேர் குவாலிங். இவர் சைலண்டான ஆளு, அதே சமயம் வயலண்டான ஆளும் கூடி. இப்ப பாங்காய் ஏதோ ஒரு பூட்டை திறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பூட்டையும் திறந்துட்டாரு. இப்ப ஒரு சத்தம் கேக்குது. இத குவாலிங் சென்ஸ் பண்ணிடுறாரு. உடனே ஓடி போய் பாங்காயை தள்ளி விடுறாரு. அண்ட் அப்படி தள்ளி விடும் போதே ஒரு சீன் காமிக்கிறாங்க. அந்த ஓபன் பண்ண பெட்டியில இருந்து ஒரே ஊசிகளா பறந்து வருதுன்ட்டு. அண்ட் இத சவுண்டை அப்படி சென்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அப்படி சென்ஸ் பண்ணவர் டக்குன்னு ஓடி போய் எல்லாத்தையும் அங்க சுத்தி இருக்க எல்லாத்தையும் காப்பாத்துறாரு. பயங்கரமான ஆளா இருக்கேடா அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும் இந்த சீன் பார்க்கும்போது. அண்ட் அப்படியே இந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ அவர் வீட்டுல நல்லா ஜாலியா உட்காந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டி உங்களுக்கு கொரியர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. என்னடா நம்மளுக்கு கொரியர் வந்திருக்குன்னு எடுத்து பார்த்தா அதுல அவங்க தாத்தாவோட பிலாங்கிங்ஸ்லாம் இருக்கு. அதுல தாத்தாவோட ஏதோ ஒரு லெட்டர் இருக்கு. அண்ட் ஒரு சிலையும் இருக்கு. இந்த சிலையை நல்லா பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்ல அதே சிலை மாதிரி இல்ல. அண்ட் அந்த சிலையோட ஒரு ஃபிங்கருமே வச்சிருக்காரு. என்னடா இது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி அந்த லெட்டரை படிக்கிறாரு. அந்த லெட்டர்ல ஒண்ணுமே புரியல. ஏதோ சீக்ரெட் கோட் வேர்ட் மாதிரி இருக்கு. அது எதுவுமே புரியல. அண்ட் இன்னொரு பக்கமும் அந்த லெட்டர் கீழே மிஸ்டர் லீன்னு பேர் போட்டு ஒரு அட்ரஸும் போட்டிருக்காங்க. சரி, இந்த அட்ரஸ்க்கு போய் பார்ப்போம்னு நினைக்கிறாரு. இப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் உள்ள வந்துடுறாங்க. அண்ட் அப்படி உள்ள வரும்போது சொல்றாங்க, நமக்கு ஒரு பிஸ்னஸ் வந்திருக்கு, நம்ம போய் பண்ணலாம் வாங்கடா அப்படின்ட்டு. அதுக்கு பாங்காயோ, என்னடா நான்லாம் பிஸ்னஸ்லாம் பண்ண வர மாட்டேன், ரிட்டைர்மெண்ட் பத்தி நம்ம தான் பேசணும்ல அப்படின்னாரு. ஆனா நம்ம கார்ல போயிட்டு பேசிக்கலாம், இந்த ஒரு பிஸ்னஸ் மட்டும் பண்ணலாம் வா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸையும் இழுத்துட்டு அந்த அட்ரஸை தேடி போறாரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி லெட்டர்லாம் வந்துச்சுடா அப்படின்ட்டு. என்னடா சொல்ற அப்படின்ட்டு அவங்களும் கேட்குறாங்க. ஆமா அப்படின்ட்டு அந்த லெட்டரை வாங்கி படிச்சுட்டு இருக்காரு நம்ம பாங்காய். அதை படிச்சுட்டு கேட்குறாரு, சரி இதுக்கு ஏன் நீ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தர அப்படின்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த மிஸ்டர் லீன்றவரு 25 வருஷமா ஜெயில தாண்டா இருந்தாரு. அண்ட் இப்பதான் அவருக்கு ரிலீஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் அதனால தான் அவரு நம்ம தாத்தா அனுப்பிச்ச பேப்பரை நம்ம கிட்ட தந்திருக்காரு. ஸோ இப்போ எனக்கு புரியுது ஏன் இந்த லெட்டர் நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆச்சுன்னு. அண்ட் இப்போ வரைக்குமே அந்த தாத்தா அந்த
அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. அது என்ன இடம்னு தெரியல, ஒரு விசித்திரமான இடம் மட்டும் என் தாத்தா சொல்லியிருக்காரு, அது மட்டும் தெரியும். அண்ட் இந்த இடம் ஒரு காமெட்னால தான் ஓப்பன் ஆகணும் என் தாத்தா சொல்லியிருக்காரு. ஹேலே காமெட்ரா? ஆமாடா, இந்த மிஸ்டர் லீ தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சாராம். லேட்டரா என் தாத்தா அந்த இடத்துக்கு அவரோட குரூப்போடையும் போனாரு, இந்த மிஸ்டர் லீயும் கூட போனாரு. ஆனா திருப்பி வந்ததோ என் தாத்தாவும் இந்த மிஸ்டர் லீயும் மட்டும்தான். அங்க எந்த நடந்ததுன்னு தெரியல. ஆனா என் தாத்தா இதை நினைச்சு சாகுற அளவுக்கு அவரு ரொம்பவுமே வருத்தப்பட்டு இருந்தாரு. அண்ட் அவர் சாகும்போது கூடி என்கிட்ட இதை சொல்லிட்டு தான் செத்தாரு. அண்ட் மிஸ்டர் லீ அப்படின்ற பேர்ல ஏதாச்சும் ஒரு லெட்டர் உன்கிட்ட வந்து சேர்ந்துச்சுன்னா அதுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் நீ கொடுத்தே தீரணும் அப்படின்ட்டு அவரு சொல்லியிருக்காரு. ஸோ இது என்னோட ரெஸ்பான்சிபிள், இது நான் என்னன்னு நான் பார்த்தே தீரணும் அப்படின்றாங்க. சரி வாடா, இப்படி பேசிட்டே போகும்போது அந்த வீடும் வந்துருச்சு. அண்ட் அங்க போய் பார்த்தா ஒருத்தரையும் காணோம். எப்படிடா உள்ள போறது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு நின்றுட்டு இருப்பா. அப்படி அண்ட் பாங்காயோ யோசிச்சுட்டுலாம் நிக்காத, உடச்சிட்டு போவோம் அப்படின்ட்டு உடச்சிட்டு உள்ள போயிடுறாரு. அங்க உள்ள போனா ஒரே புழுதியும் தூசியுமா இருக்கு. டே, இங்கெல்லாம் மனுஷன் இருப்பான்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி பாங்காய் கேட்க, உள்ள போய் தேடுவோண்டா அப்படின்ட்டு தேடிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா ஒரே காமெண்ட் புக்ஸு அண்ட் இன்னொரு ரூம்குள்ளே போனால் ஒரே டிராயிங்கு கிறுக்கலுமா இருக்குது. எதுக்கு இதெல்லாம் கிறுக்கியிருக்காங்க? என்னென்னமோ வரைஞ்சிருக்காங்களே, ஒரே விண்கல் எரிக்கல் பற்றிலாம் பேசி எழுதி வச்சுருக்காங்க. என்னென்னமோ டிராயிங்ஸ்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே புரியல. அண்ட் அப்படியே மேலே போகிறாங்க. அங்கே மேலே போகும்போது என்ன அந்த ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒரு சிலை இவங்க வீட்லேயும் இருக்குது. ஆனால் அந்த சிலை கொஞ்சமும் வித்தியாசமாக இருக்குது. அந்த சிலையோட தலை அது கையில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கொடூரமான சிலையை நம்ம ஹீரோ பார்க்குறாரு. அண்ட் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த தூரத்தில் ஒரு செவுத்துல ஒரு காமெட் மாதிரி ஒரு விஷயத்த வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அண்ட் அந்த காமெட்குள்ளார எல்லா மக்களும் ஏதோ ஒரு விஷயத்த அண்ணாந்து பார்த்து ஒரு மாதிரி வியர்டான ரியாக்ஷன் கொடுத்து வியந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பாங்காய் கேட்குறாங்க, அப்படி என்னத்தெல்லாம் பார்த்துட்டு இவங்கெல்லாம் இப்படி ரியாக்ஷன் விடுறாங்க அப்படின்ட்டு. எனக்கு மட்டும் தெரியுமாடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ லுக்கு விட, சரிடா அப்படின்ட்டு அங்கே ஏதாச்சும் கிடைக்குமான்னு தேடிட்டே இருக்காங்க. இப்படி தேடிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு உருவம் பின்னாடி அப்படியே எந்திச்சு நின்று வருமாமா. அப்படியே பயந்துட்டு நம்மளும் பார்த்துட்டு இருப்போம். என்ன அது வேற யாரும் இல்லை, அந்த மிஸ்டர் லீன்ற தாத்தா தான். அவரு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச வராட்ட இருக்காரு. அண்ட் அவரு ஏதோ சொல்லிட்டே இருக்காரு, இந்த மாதிரி நீங்க நேரமே இல்லை, நம்ம சீக்கிரம் அந்த இடத்துக்கு போயே தீரணும், அந்த டெசர்ட்டுக்கு போயே தீரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஏதோ ஒரு டேட்டை கை காமிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அண்ட் பாங்காய் அவரை கீழே விழுகாம பிடிக்கவும் செஞ்சிடுறாரு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஃபிங்கர் ஒன்று கையில் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க தாத்தா அமுச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபிங்கர் எடுத்து அந்த ஆள் கையில் மேட்ச் பண்ணி மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாரு. அப்படியே மேட்ச் ஆகும். ஸோ இது மூலயமா இவர் தான் மிஸ்டர் லீ அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அண்ட் அவ்வளோதான். அப்படியே அந்த மிஸ்டர் லீயை ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டு கீழே அந்த மிஸ்டர் லீ வீட்டிலேருந்து இவங்க தாத்தாவோட நோட்ஸ் எதையோ கண்டுபிடிச்சிருப்பாரு நம்ம ஹீரோ. அந்த நோட்ஸை எடுத்துட்டு இப்போ பாங்காயும் நம்ம ஹீரோயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே மேலேயோ நம்ம குவாலிங் நம்ம எதையோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த இடத்த மறுபடியுமே சர்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போய் கை வைக்கிறான். அவனுக்கு ஏதோ இந்த செவருக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சென்ஸ் ஆகுது. உடனே அந்த டிராயிங்கை கிழிக்கிறான். அண்ட் அந்த டிராயிங்க்கு பின்னாடி அந்த அண்டர் வேர்ல்டுக்கு போகிறதுக்கான மேப்பே இருக்குது. இது அப்படியே அவர் கண்ணிலே பார்த்து ஸ்கேன் பண்ணிட்டு கீழே வந்துடுறாரு. அண்ட் இப்படி கீழே வந்த பிறகு நம்ம பாங்காயும் நம்ம ஹீரோவும் பேசுறது தான் காமிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அந்த தாத்தா ஏதோ ஒரு ரூலுன்னாரு கடைசியில இப்ப போகும்போது கூடிய அது என்ன ரூலா இருக்கும், ஏதோ கான்சரிங் கர்ஸ்ன்றாரு. இது எல்லாத்துக்குமே ஆன்சர் வேணும்னா நம்ம அந்த அண்டர் வேர்ல்டுக்கு போயே தீரணும், வா நம்ம அந்த அண்டர் வேர்ல்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்படி ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணவங்க அது வழியாக போகிறவங்களும் இவங்களோட தான் கூட வந்துட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் குடிச்சிட்டு அந்த அண்டர் வேர்ல்டை பற்றி ஏதோ கதை மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறாரு. அந்த கதையை நம்ம பாங்காயுமே கேட்குறாரு. அப்படி கேட்டவர் உடனே நம்ம ஹீரோ கிட்ட போய், இங்கே பாருடா, இவங்களுக்கும் அந்த அண்டர் வேர்ல்டு பற்றி தெரிஞ்சிருக்கு, இவங்களும் நம்ம கூட வந்தால் ரொம்பவும் நல்லா இருக்கும்ன்ட்டு அவசரப்பட்டு எந்திரிச்சு கத்தி சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்களும் அந்த இடத்துக்கு போகிறோம், எங்களோட வரீங்களா அப்படின்ட்டு. உடனே அங்கே வண்டியை நிப்பாட்டி அவங்க எல்லாத்தையும் இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்ட பிறகு இப்போ சொல்கிறாங்க, டே எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ட்ராவலர்ஸ் மாதிரி தெரியுதா, நாங்களாம் கொள்ளக்காரங்களா, அங்கே போய் ட்ரெஷர்லாம் எடுக்க தான் நாங்கள் போகிறோம், எங்களோட நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு தான் ஆபத்து, உடனே நீங்கள் இங்கேருந்து போயிருங்க,
இல்லைன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன், சிம்பிளாக அவங்களுக்கு ஒன்று புதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ அசரவே இல்லை. ஓ அப்படியா, கை வைடா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சண்டைக்கு நின்றுட்டு இருக்காங்க ரெண்டு சைடுமே. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போதே வானத்தில் அந்த எரிக்கல் கிராஸ் ஆகி போகிறத நம்மளுக்கும் காமிக்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போயிடுது. ஓகே, இனி நம்ம பேசி சண்டை போட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு நேரம் இல்லை, இங்கிருந்து நகரணும் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு அந்த கொள்ளைக்கார கூட்ட தலைவன் கிட்ட, நீ இங்கே நின்று சண்டை போடு, எனக்கு இங்கே டைம் இல்லை, இப்போ நம்ம விட்டுட்டா அடுத்து 70 வருஷம் கழிச்சு தான் அந்த இடத்துக்கு போகிறக்கான வழி திறக்கும், நீ இங்கே நின்று சண்டை போட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மூவ் ஆவார். உடனே அந்த கொலைக்கார கூட்டத்துலேருந்து ஒருத்தன் அந்த தலைவன் கிட்ட போய் சொல்கிறான், இங்கே பாருங்க தலைவரே, இவனுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு அந்த இடத்த பற்றி, இவங்களோட போனால் நம்மளுக்கும் தான் சேஃபு, வாங்க போகலாம் அப்படின்றாங்க. சரின்னு அந்த கொலைக்கார கூட்டமும் அந்த தலைவனுமே நம்ம ஹீரோவோட சேர்ந்து போகிறாங்க. இப்போ அண்ட் அங்கே போனால் மறுபடியும் ஒரு வெற்றிடம் மாதிரி இருக்குது. இதில் எங்கடா அந்த இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. ஒருவேளை குழி தோண்டணும் போல் அப்படின்ட்டு எல்லாருமே இப்போ குழி தோண்டிட்டு இருப்பாங்க. அப்படி குழி தோண்டிட்டு இருக்கும்போது அங்கே அந்த கொள்ளைக்கார கூட்டத்துலேருந்து ஒரு பொண்ணு மட்டும் பார்க்குறா வானத்தில். மறுபடியும் அந்த காமெட் கிராஸ் ஆகி போகுது. அண்ட் அப்படியே அங்கே நிலமெல்லாம் அதிர ஆரம்பிக்குது. அப்படி அதிர ஆரம்பித்து அங்கே மணல் புயல் வர ஆரம்பிக்குது. அவ்வளோதான், அந்த இடம் அப்படியே கீழே ஓப்பன் ஆகி எல்லாத்தையுமே பூமிக்கு அடியில் கூட்டிகிட்டு போயிடுது. அந்த அண்டர் வேர்ல்டுக்குள்ளாரையும் இப்போ போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே அத்தா பெருசாக ஒரு செவர் இருக்குது. ஏய், இதை எப்பட்றா உடச்சிட்டு அந்த சைடு போகிறது அப்படின்ற மாதிரி எல்லோரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் அப்போ அந்த செவத்தில் நீங்கள் மரணத்தை தேடி வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த சைனீஸ் மொழியில் எழுதியிருக்கும். உடனே நம்ம ஹீரோக்கு ஏதோ ஞாபகம் வருது. ஆமாம், இந்த எழுத்துக்கள்லாம் நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, ஆனால் அது பக்கத்தில் ஏதோ டைமிங்கும் போட்டிருக்கோம். ஆமாம், இப்போ வந்துட்டு சரியா 11 மணி. அப்போ நம்ம காலையில் 9 மணிக்குள்ளே இங்கே இருந்து நவரலைன்னா நம்ம இங்கேயே அடைப்பட்டு செத்துருவோம். நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்து நம்ம கண்டிப்பாக இங்கேருந்து போகிறக்கான வழியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இப்போ சொல்வார். சரி, எப்படி இந்த செவுத்து உடைக்கலான்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த கொள்ளைக்காரங்க கூட்டம் தலைவன்கிட்டையோ நிறையா ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. அவங்க மூலயமா எப்படியோ செவுரை உடைச்சிட்டு இப்போ அந்த இடத்துக்குள்ளாரும் போயிடுறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சீனில் காமிச்ச மாதிரியே அந்த இடத்துல இப்போ ஃபுல்லாக அந்த குட்டி குட்டி சிலைகள்லாம் இருக்குது. அண்ட் அந்த சிலைகளுக்கு கீழே என்னென்னமோ வாக்கியங்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்க, வசனங்களாக எழுதி வச்சுருக்காங்க. உடனே நம்ம பாங்காய் கேட்குறாரு, இதெல்லாம் என்னடா எழுதி வச்சுருக்காங்க, ஒருவேளை இது அந்த மிஸ்டர் லீ சொன்ன ரூல்ஸாக இருக்குமோ அப்படின்றாரு நம்ம ஹீரோ கிட்ட பாங்காய். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இது ரூல்ஸ் மாதிரியும் தாண்டா இருக்குது, அதே சமயம் இது பெரிய வார்னிங் மாதிரியுமே இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இப்படி பேசிட்டு உள்ளே போகிறாங்க. ஒரு பக்கமாக நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும், அண்ட் இன்னொரு சைடு அந்த கொள்ளைக்காரன் கூட்ட தலைவர்கள், அந்த கொள்ளைக்கார கூட்டம் எல்லாருமே இந்த சிலைகளை எல்லாம் பார்த்துட்டு, நம்மளாம் பணக்காரன் ஆக போகிறோம்டா, சீக்கிரம் தூக்குங்கடா எல்லா சிலையும் அப்படின்ட்டு அங்கே இருக்க சிலைகளை எல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அப்படி ஒரு பக்கம் இந்த கொலைக்காரங்க எல்லாரும் அந்த சிலையை எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ரூல் இருந்திருக்கு. என்னன்னா, இங்கே இருக்க சிலைகளை எதுவுமே தொடக்கூடாதுன்ட்டு. ஆனால் இவங்களோ அந்த சிலையை எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போதே அங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறவருக்கு இப்போ ஒரு மாதிரி மயக்கம் மாதிரி வருது. ஆனாலும் அடுத்த சிலை எடுத்து க்ளீன் பண்ண போகிறாரு. திடீர்னு அவர் வழியில் ரொம்பவும் கத்துறாரு. பக்கத்தில் இருக்கவங்களாம் டே ஏன்டா கத்துறா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஆனால் அவர் கண்ணெல்லாம் இப்போ ரெட்டாகி அவர் வாய்க்குள்ளேருந்து அவரோட கண் அப்படியே பிச்சுட்டு வந்து வெளியே விழுகுது. அந்த கண் அப்படியே ஊர்ந்து போய் அந்த கண்ணே இல்லாத ஒரு சிலைக்கு போய் உட்காந்துக்குது கண்ணாட்டம். இது பார்த்துட்டு அங்கே இருக்கவங்கலாம் அலறி அடிச்சுட்டு கத்துறாங்க. அண்ட் அந்த கொலைக்காரன் தலைவனுக்கும் புரியுது இது ரொம்பவும் டேஞ்சரஸான இடம்ன்ட்டு. உடனே இந்த இடத்த விட்டு தப்பிக்கணுன்ட்டு இவங்க ஒரு பக்கமாக ஓடுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கமும் நம்ம ஹீரோ அவங்க தாத்தாவோட நோட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் ஒரு பக்கம் வழியை தேடி போயிட்டுருக்கிறாரு. இப்படி போயிட்டுருக்கும் போதே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் குவாலிங் ஒரு இடத்துல எல்லாத்தையும் நிற்க சொல்கிறாரு. அவருக்கு ஏதோ சென்ஸ் ஆகுது. உடனே ஓடுங்கடா அப்படின்றாங்க. எல்லாரும் ஓடுறாங்க. என்னென்னு திரும்பி பார்த்தா பின்னாடி எல்லா கல்லும் சேர்ந்து அந்த இடத்தவே மூட ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு தெரிச்சு ஓடுறாங்க. அந்த சைடு அந்த கொள்ளைக்காரன் கூட்டத்துக்குமே அதே தான் நிலமை. ஸோ அப்படியே அந்த இடத்த விட்டுட்டு வெளியே வந்த பிறகு
அந்த கொலைக்கார கூட்டம் தலைவன் கேட்குறான், அடே எப்படிரா இங்கேருந்து வெளியே போகிறது அப்படின்ட்டு. அப்போ அவர் தாத்தாவோட புக்கில் நோ கோயிங் பேக் அப்படின்ட்டு எழுதியிருக்காரு. அண்ட் அந்த ரூல்ஸ் எழுதியிருக்க இடத்துலையுமே இந்த ஒரு ரூல் இருக்கிறத அந்த கொலைக்கார கூட்டத்தில் இருக்கவங்களும் பார்த்துருப்பாங்க. சரி நம்ம போன வழியிலே மறுபடியும் போகக்கூடாது, அப்போ ஆளுக்கு ஒரு இடத்துல ஸ்ப்ளிட் ஆகி ஏதாவது ஒரு நல்ல வழியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த கொலைக்கார கூட்டத்தில் இருக்கவங்களெல்லாம் தனித்தனியாக பிரித்து விட்டுறான் ஒவ்வொரு வழிக்கா போக சொல்லி. அண்ட் இப்படி போகும்போதே ஒருத்தன் மட்டும் போன வழியிலே மறுபடியும் போகிறான். அப்படி போனவனும் ரூல்ஸை மீறுற மாதிரி இருக்குல்ல, அதனால அந்த இடம் மறுபடியும் மூடப்படுது. அதனால அவன் அங்கேயே செத்துடுறான். அண்ட் இந்த சைடும் நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுமே இப்போ பாதுகாப்பான இடத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சீனை கட் பண்ணால் அந்த கொள்ளைக்கார கூட்டத்திலே ஒரு இம்பார்ட்டண்டான பர்சனை தான் காமிக்கிறாங்க. இவர் பேர் ரசோ. இவர் வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்ததே இவர் தான் இந்த இடத்த பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அவர் இப்போ ஒரு இடத்துல எங்கேயோ போய் தேடிட்டு இருக்கிறாரு. இது என்ன இடம் என்னது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு ரூல் எழுதியிருக்கு, அதையும் படிக்கிறாரு. என்னன்னா இங்கே இருக்க எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அங்கே சுற்றி பார்த்தா ஒரே வைரங்களாக இருக்கும். இதை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு கொள்ளைக்காரன் தலைவனுக்கு தான் கூப்பிட்றான், இங்கே வாங்க அப்படின்ட்டு. சரின்ட்டு அந்த கொள்ளைக்காரன் தலைவனும் இந்த சவுண்டு கேட்ட உடனே அங்கே இப்போ போகிறான். அண்ட் அங்கே போனோடனே அவன் கேட்குறான், ஹே ரசோ என்ன கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு. அதுக்கு அந்த ரசோ சொல்கிறான், இந்த மாதிரி இங்கே நிறைய வைரங்கள் இருக்குது, இங்கே பார்த்தீங்களா இந்த போட்டு, இது எல்லாமே தண்ணியில் செய்யலை, ஏதோ ஆயில்னால செஞ்சு இதை மிதக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த ரசோ. அந்த சீனை அப்படியே கட் பண்ணால் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க நம்ம ஃபஸ்ட் சீனில் ஒரு இடம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த இடத்துக்குள்ளே தான் போகிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ அந்த சிம்பிளையும் ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல மறுபடியும் அந்த மாதிரி லைட்டு ஓப்பன் ஆகி மேலே வருது. அவங்களும் இதை பார்த்துட்டு உடனே புரிஞ்சுக்கிறாங்க, இந்த லைட்லாம் நம்ம மேலே படக்கூடாதுன்ட்டு. அங்கே சுற்றியும் ஒரே கண்ணாடிகளாக இருக்குது. அந்த கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன்ஸ்னால தான் லைட்டு இவங்க மேலே வந்துட்டே இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட குவாலிங் ஓடி போய் எல்லா கண்ணாடித்தையும் உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு சைடோ நம்மளோட ஹீரோவுமே குவாலிங்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு அவருமே உடைச்சிட்டு இருப்பாரு எல்லா கண்ணாடியும். இன்னொரு சைடு நம்ம பாங்காயோ தைரியத்தை வர வச்சுக்கிட்டு எல்லா கண்ணாடியும் உடைச்சிட்டு இருப்பாங்க. இப்படி உடைச்சிட்டு இருக்கும் போதே நம்ம பாங்காய் மேல எப்படியோ அந்த லைட் பட்டுருது. இதனால நம்ம குவாலிங்க்கு ரொம்பவும் கோவம் வருது. நீ சுத்தினா தானே லைட்டு வரும் அப்படின்ட்டு உடனே அதில் லைட்டை அடிக்கிறாரு. ஒரு கல் அந்த லைட்டுக்குள்ளே போய் பட்டு சுத்துறது மட்டுமே இப்போ நின்றுருக்கு. அண்ட் இப்படி நின்னவுடனே நம்ம பாங்காய்க்கு ஒன்றுமே ஆகலை, பயப்படாதீங்கடா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பாங்காய் சொல்கிறாரு. ஆனால் இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் சீனில் காமிச்ச மாதிரியே பாட்டு சத்தம் கேட்குது. அதே மாதிரி இவர் பாடியும் ஃப்ரீஸ் ஆயிடுது. அண்ட் இவங்களோட கழுத்தும் திரும்பவும் ஆரம்பிக்குது. இப்படி திரும்ப ஆரம்பித்தோடனே நம்ம ஹீரோ நோட் பண்ணுறாங்க, அந்த பொம்மை திரும்புறனால தான் இவன் கழுத்தும் திரும்புதுன்ட்டு. உடனே அந்த பொம்மையை எடுத்து அவர் அப்படியே திருப்புறதை நிற்பாட்டுறாரு. அண்ட் இப்போ இவங்களுமே ஒரு ரூலை பிரேக் பண்ணிட்டாங்க. சரி முடிஞ்சதுடா பிரச்சனை அப்படின்னு இந்த இடத்த விட்டு நகரலான்னு இப்போ 3 பேரும் நகருவாங்க. அப்போ தான் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. இப்போ அந்த இடமே ஃபுல்லாக லைட்டாக வந்துடுது. அண்ட் அதனால இப்போ இங்கே எல்லாமே வெளிச்சமாகி எல்லாத்து மேலேயுமே பட்டுருது. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குட்டி குட்டி வெளிச்சங்கள் இவங்களை நோக்கியே இப்போ வந்துட்டுருக்கு. இதனால நம்ம குவாலிங் புத்திசாலியாக யோசிச்சு அந்த லைட்டிங் வர இதவே அடித்து உடச்சி கீழே தள்ளி விட்டுறாரு. அண்ட் இதனால அந்த இடமே இப்போ அதிர ஆரம்பிக்குது. உடனே குவாலிங் நீங்கள்லாம் ஓடுங்கடா நான் பின்னாடி வரேன் அப்படின்ட்டு ஓட சொல்கிறாரு. அண்ட் ஆனால் குவாலிங் அந்த சைடு வரவே முடியல. அவரும் இந்த சைடு இந்த இடத்துல மாட்டிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ரெண்டு குவாலிங் வரவே இல்லையேன்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. நம்ம குவாலிங் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு, அவருக்கு ஒன்றுமே ஆயிருக்காது, நான் இன்னொரு ரூட்டில் பத்திரமா வந்துடுறேன், நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்றாரு குவாலிங்கு. சரி பத்திரமா வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் அந்த இடத்த விட்டு நகர ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு அந்த கொள்ளைக்கார கூட்டத்தோட தலைவனையும் ரசோ அப்புறம் அந்த பொண்ணையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க இங்கே இருக்க எல்லாத்தோட வைரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிளான் போட்டுட்ருக்காங்க. அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போதே நம்ம ரசோ அங்கே அந்த குளத்துலேருந்து ஏதோ தலைகள் மட்டும் இருக்கிற பால் மாதிரி இருக்க ஒன்றை எடுத்துகிட்டு இருக்காரு. அது எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஸ்பார்க்கெல்லாம் வரும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின்
அந்த சைடு உட்காந்துருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அங்கே நெருப்பு வருது பார்த்து அப்படின்றாங்க. திடீர்னு இப்போ நம்ம ரசோ மேலே ஃபுல்லாக நெருப்பு பிடிச்சிருது. அண்டு இது பார்த்தோன்னே அங்கே இருக்க அந்த பொண்ணும் அந்த தலைவருமே சேர்ந்து இப்போ அந்த நெருப்பை அணைச்சிடுறாங்க. அப்போ அந்த தலைவன் கேட்குறான், இந்த இடத்த பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா, இனிமேல் நீயுமே வேஸ்ட்டு தான், நானே தனியாக போய்க்கிறேன் அப்படின்ட்டு அந்த கிடைச்ச பொக்கிஷத்தையும் அந்த நெருப்பு வந்த பாலையுமே எடுத்து அந்த பேக்குள்ள போட்டுட்டு அவரு இப்ப நகர்ந்து போயிடுறாரு. பின்னாடியே அந்த பொண்ணும் போறா. உடனே ரசோ, நில்லு, எனக்கு தெரியும் அவன் உன்னை எப்பவுமே விடமாட்டான்ட்டு, உனக்காக நானுமே 7 வைரங்களை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன், இப்போதைக்கு நான் உனக்கு 3 தரேன், என்ன என்கிட்ட இருந்து காப்பாத்து, உன் கூடவே மட்டும் கூட்டிட்டு போ, எனக்கு அது போதும் அப்படின்றான். சரின்னு இவளுமே அந்த கொலைக்காரனை சமாளிச்சுட்டு இவனையும் கூட கூட்டிட்டு போறான். அண்ட் அப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. ஒரு பக்கமா அந்த கொள்ளைக்கார கூட்டத்துல இருக்க ஒருத்தன் அங்க கீழே ஏதோ வைரங்கள் கிடக்கிறத பாக்குறான். பேராசைப்பட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணியே போவோம் அப்படின்ட்டு அவனவே அறியாம இப்ப அவன் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அப்படி ஃபாலோ பண்ணி போகும்போது அங்க ஏதோ ஒரு உருவம் மாதிரி வந்து கொன்றுது இவனை அப்படியேவும். அண்ட் அந்த சத்தத்தை கேட்டு இப்போ அந்த ரூமுக்கு அந்த கொள்ளைக்காரனும் வராரு. அண்ட் அப்போ பார்க்குறாங்க அவன் செத்து கிடக்கிறத. அண்ட் அங்கே அந்த பொண்ணுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி கிடைக்குது. அதை தூக்கி நம்ம ரசோ கிட்ட கொடுக்குறா. அப்போ அங்கே ரசோ உட்காந்து என்னமோ படிச்சுட்டு அவருக்கும் ஏதோ ஒரு உண்மை இப்போ தெரிகிற மாதிரி சீன் காமிக்கிறாங்க. ஏன்னா அந்த சீனை கட் பண்ணால் இன்னொரு சைடு நம்ம கொள்ளைக்காரனோட ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. அவர் பயந்து பயந்து போயிட்டுருக்காரு. திடீர்னு பின்னாடி யாரோ வர மாதிரி தெரியும். டக்குன்னு திரும்பி பார்ப்பாரு, ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே மேலேருந்து அவர் தலையை மட்டும் பிடிச்சி அப்படியே அவரை மேலே தூக்குமாமா ஏதோ இந்த பெரிய உருவம் மாதிரி வந்துட்டு அங்கேருந்து டக்குன்னு யாரோ கத்தி வீசுவாங்க. வேற யாரு, நம்ம குவாலிங் தான். அவரும் இந்த ரூட்ல வந்துட்டு இருப்பாரு போல. இவரை தக்க சமயத்தில் வந்து காப்பாற்றிடுறாரு. அண்ட் இதனால அவங்க இன்னொரு ரூல்ஸையுமே பிரேக் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த சீனை அப்படியே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோவையும் நம்ம பாங்காயும் தான் காமிக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு குகை மாதிரியான இடத்துக்குள்ளே போயிட்டுருக்காங்க. அங்கே ஒரே ரத்தமாக இருக்குது. பாங்காய் கேட்குறாரு, டே இங்கே ஏதோ ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க போலடா அப்படின்ட்டு. ஆமாடா அந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்ட்டு அவங்களுமே இப்போ சுற்றி அங்கே மறைஞ்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோ ஒரு டிராயிங்கையும் நோட் பண்ணுறாரு. அந்த டிராயிங்கை பார்த்துட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு நகர்ந்துட்டு இருக்காங்க. அப்படி நகர்ந்து போகும்போது திடீர்னு இப்படி ஒரு கொடூரமான உருவத்தை பார்க்குறாங்க 2 பேருமே. உடனே அந்த உருவத்தை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே சைலண்டாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாங்க. அண்ட் அப்படி நகர்ந்து போகும்போது நம்ம ஹீரோக்கு இன்னொரு விஷயமும் கண்ணில் படுது. அங்கே தூரத்தில் 2 பேர் அந்த கொள்ளைக்கார கூட்டத்தை சேர்ந்தவங்க படுத்து கிடக்குறாங்க, ரொம்பவும் அடி வாங்கி. அண்ட் அதில் யாராச்சும் ஒருத்தராச்சும் உயிரோட இருக்காங்களான்னு போய் செக் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் உயிரோட இருப்பார். அவரை எழுப்பி விடுறாங்க, நீ எந்திரிடா அப்படின்ட்டு. அப்போ அவன் கத்திடுறான். அப்போ அந்த மிருகத்துக்கு புரிஞ்சு போயிடுது இங்கே யாரோ வந்துடுறாங்க அப்படின்ட்டு. உடனே எல்லாரும் அந்த மலை மேலே ஏறி அந்த சைடு போயிடலான்ட்டு ஏறிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த சைடோ அந்த அடிப்பட்டவனும் பின்னாடி ஏறி வந்துட்டு இருப்பான். அப்படி ஏறி வந்துட்டு இருக்கும்போது தெரியாம அங்க ட்ராப் ஒன்று வச்சிருப்பாங்க. அதுல அவன் கால் வச்சிடறான். இதனால நம்ம ஹீரோ மேலே ஏறி போயிட்டு இருப்பாரு. திடீர்னு ஒரு கத்தி வந்து அப்படியே அவர் கையில கிழிச்சிருது. அதனால அந்த ட்ராப்பை அப்படியே ஹோல்டு பண்ணி அவர் கீழே நின்று பிடிச்சிக்கிற மாதிரி ஆயிடுது அந்த அடிப்பட்டவர். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படியோ அவர் அடிப்பட்ட கையோட மேலே போயிட்டே இருப்பாரு. ஆனா அதுக்குள்ளார அந்த மிருகம் வந்து அந்த அடிப்பட்டவனை டக்குன்னு அடிச்சு கீழே தள்ளிடுது. அப்படியே நம்ம ஹீரோவையும் இப்போ அடிக்கிறதுக்கு மேலே அப்படியே வந்துட்டே இருக்கும். நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டு முன்னேறி போயிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவோட கை வலிக்கி அவர் கீழே விழுகிற மாதிரி போவார். கரெக்டாக நம்மளோட குவாலிங் அங்கே வந்து நம்ம ஹீரோ கையை பிடிச்சிருவாரு. இதனால நம்ம குவாலிங் ஹீரோவை காப்பாற்றுறாரு. அப்படியே அவர் கத்தி எடுத்து அந்த மிருகத்தையும் தாக்கிடுறாரு. அப்படி ஹீரோவை காப்பாற்றினோடனே இப்போ பிரிஞ்சு போன எல்லாருமே ஒரே இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அப்போ ரசோ, உனக்கு தெரியாதது ஒன்று நான் சொல்ல போகிறேன் அப்படின்றாரு. ஆனால் ஹீரோ அதையெல்லாம் கேட்கல. உடனே நான் ஒன்று சொல்கிறேன் கேளு அப்படின்ட்டு அங்கே கீழே பார்த்து டிராயிங்கை வரைஞ்சி காமிக்கிறாரு. இது பார்க்க ஒரு மேப் மாதிரி இருக்குது. அண்ட் இதை என் கிராண்ட் ஃபாதர் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இது மூலியமாக என்ன தெரியுதுன்னா, வந்த இடம் இந்த இடத்தோட கிரவுண்ட் ஃப்ளோர். இப்போ நம்ம இருக்கிறது இதோட 2nd ஃப்ளோரோ ஆர்எல்ஸ் 3rd ஃப்ளோராக இருக்கணும். இப்போ நம்ம இந்த மேப் படி பார்த்தோம்னா நம்ம ஒரு மெயினான ஹாலுக்கு போகணும் அப்படின்றாரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைடு குவாலிங் வழியும் கண்டுபிடிச்சிடுறாரு.
என்னன்னா இந்த இடம் ராஜாக்கள்னால எல்லாம் உருவாக்கப்படல. இந்த இடமே இந்த அஸ்ட்ராலஜர்ஸ்னால உருவாக்கப்பட்டது. அதாவது ஜோசியம் பார்க்குறவங்கனால உருவாக்கப்பட்ட இடம் தான் இது. இந்த இடத்துல ஏன் இவங்க அண்டர் கிரவுண்டில் வாழ்கிறாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே தடை பண்ணப்பட்ட ஒரு ஜோசியத்தை இவங்க கத்திருக்காங்க. அந்த ஜோசியத்தை வச்சு இவங்க பயங்கரமான இல்யூஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. அப்படி கிரியேட் பண்ணுறனால நம்ம பார்க்குறது எல்லாமே உண்மை அப்படின்னு நம்ம நம்பப்படுவோம். இதனால நம்ம இந்த ஜோசியத்தை பேன் பண்ணியே தீரணுன்ட்டு ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து இவங்களை பேன் பண்ணிடுறாங்க கோர்ட் மூலயமாவும் அப்படின்றாரு. உடனே இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கொள்ளக்கார கூட்ட தலைவனுக்கோ, டேய் நிறுத்துடா, இந்த கதையெல்லாம் எனக்கு ஒன்றும் கேட்க வரலடா, நான் இங்கே ட்ரெஷரை தேடி தான் வந்தேன், இந்த ரசு வேற ஒன்றுமே பேச மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு அவன்கிட்ட போய் கன்னை வச்சு மிரட்டி கேட்பாரு. அவன் மட்டும்தான் பேசிட்டு இருக்கான், நீ ஒன்றுமே சொல்லலை, நீ எங்களை எல்லாம் தெரியும்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்த அப்படின்னு அந்த கொள்ளக்காரன் தலைவன் அந்த ரசு கிட்ட ரொம்பவும் கடுமையாக பேசிகிட்டு இருப்பான். அப்போ அவன் சொல்கிறான், ஆமாம் அவன் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், நீ ஜின் டைனாஸ்டி பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? அவரு தான் இருக்கிறதுலே ஒரு லெஜண்ட். அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த மாதிரி டூஜின் அப்படின்ற ஒரு அஸ்ட்ராலஜர் இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட இல்யூஷன்ஸான அஸ்ட்ராலஜியை கற்றுக்கிட்டு அது மூலயமா ஒரு பறக்கிற பேயை அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பேயை தான் இப்போ நீ கீழையும் பார்த்த அப்படின்றாரு நம்ம ரசோ. அண்ட் அப்படி சொன்ன உடனே பறக்கிற பேயா, அட போடாடே அப்படின்ட்டு நம்ம பாங்காய் நம்பாமல் போயிடுறாங்க. இதில் பெருசாக யாருக்குமே நம்பிக்கையே வரல. அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்கும்போது அந்த மெயினான ஹாலுக்குமே இப்போ எல்லாருமே போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே அவ்வளோ பெரிய கெஃபின் பாக்ஸ் இருக்குது. அண்ட் அந்த பாக்ஸில் என்னென்னமோ சுற்றி எழுதியிருக்காங்க. அதில் ஒரு விஷயம் மட்டும் எழுதியிருக்காங்க, இந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இருட்டை மட்டும்தான் பார்ப்பீங்க அப்படின்ட்டு. அதனால டேய் அந்த பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணாதடா அப்படின்னு பாங்காய் கிட்ட சொல்கிறாரு நம்ம ஹீரோ. சரின்னு அந்த இடத்த விட்டுட்டு வேற எங்கேயாச்சும் போகிறதுக்கு வழி இருக்கான்னு குவாலிங் ஒரு பக்கம் தேட போயிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பாங்காயும் ஹீரோவும் அங்கே வரைஞ்சி வச்சிருக்க டிராயிங்ஸை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. அப்போ பாங்காய் கேட்குறாரு, டே இதையெல்லாம் எதுக்குடா நின்று பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டு. இல்லைடா இங்கே என்னமோ இருக்குது, என்னமோ ரிச்சுவல்ஸ் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க பாரு அப்படின்ட்டு அங்கே எதேதோ டிராயிங்கு வரைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இந்த சைடோ அந்த கொள்ளக்காரன் கூட்டம் தலைவன் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவும் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பான். அண்ட் அப்படி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த பாங்காய் பார்த்துடுறா, டேய் அதை திறக்காதடா, திறக்கக்கூடாதுன்னு போட்டிருக்குடா, தயவு செஞ்சு அதை பண்ணாத அப்படின்னு போய் அவனை தடுக்க பார்ப்பான். இன்னொரு பக்கமோ அந்த கொள்ளக்காரன் ஃப்ரெண்டு துப்பாக்கியை வச்சுட்டு எல்லாத்தையும் சுட ஆரம்பிக்கிறனால அவனை பிடிக்கவே முடியாது, அந்த பாக்ஸ் திறக்கிறதுலேருந்து தடுக்கவும் முடியாது. அதனால அவன் பாக்ஸையும் இப்போ திறந்து விட்டுறான். அதை திறந்து விட்டா அதுலேருந்து கோல்டாக வந்து விழுகுது. இப்படி கோல்ட் டஸ்ட் எல்லாம் பறக்கிறத நம்ம ஹீரோவும் பார்க்குறாரு. அப்படியே அந்த செவத்துல வரைஞ்சி வச்சிருக்கிற டிராயிங்கும் பார்க்குறாரு. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. ஐயோ இப்போ இதையெல்லாம் இங்கே ஓப்பன் பண்ணி விட்டுட்டானே, என்ன ஆக போதோ அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அப்போ அந்த டிராயிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒன்று புரியுது. ஓகே, இந்த காமெட் அங்கே ஒன்று கிராஸ் ஆகி வந்திருக்கும் இல்லையா, அது மூலயமா தான் இங்கே கேட்டுமே உருவாயிருக்கும். அண்ட் அதை வச்சு அவருக்கு ஒன்று புரியுது. ரைட்டு, இந்த காமெட்லேருந்து வந்த மினரல்ஸை வச்சு தான் இவங்க இந்த இடத்துல இல்யூஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த காமெட்டில் இருக்க மினரல்ஸ் தான் ரொம்பவுமே நம்மளை இல்யூஷன் ஸ்டேட்டுக்கு இழுத்துட்டு போகுது. ஸோ இதை வச்சு தான் அந்த காலத்துலேருந்து அந்த ஜோசியர்கள்லாம் இல்யூஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. உடனே அங்கே இருக்கிற பொண்ணு சொல்கிறா, ஆமாம் இதே மாதிரியான வார்த்தைகளை நானும் எங்கேயோ பார்த்தேன் அப்படின்றாங்க. உடனே அந்த கொள்ளக்காரன் தலைவன் கேட்குறான், அப்புறம் ஏன்டி முன்னாடியே சொல்ல அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு அது என்ன அர்த்தம்னே எனக்கு புரியலை, அந்த எழுத்துக்களே எனக்கு புரியலை அப்படின்றா. சரி உங்களுக்கு புரியலைனாலும் பரவாயில்ல, வரைஞ்சு காமிங்க அப்படின்றாங்க. சரின்னு உடனே அவளும் வரைஞ்சு காமிக்கிறா. அது சான்ஸ்கிரிட்ல இருக்கேடா அப்படின்ட்டு பாங்காய் கேட்பான். உடனே ஆமாம் இப்போ இங்கே இந்தியன்ஸ் வந்திருக்காங்க போலடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சரி அது என்னன்னு இப்போ படித்து பார்க்குறாரு நம்ம ஹீரோ. அதில் என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் 7 முறை இங்கே இருக்க ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிங்கன்னா நான் கிரியேட் பண்ணப்பட்ட அந்த நைட்டு பேய், அதாவது அந்த பேய் வந்து உங்களைய கொன்றும் அப்படின்னு போட்டிருக்கு.
இவங்க பறக்கிற பேய் எங்கடா நம்ம கிட்ட வரப்போகுது அப்படின்ட்டு 7 தடவை ரூல்ஸை பிரேக் பண்ணமா இல்லையான்ட்டு இப்போ நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து இப்போ நம்ம காமிக்கிறாங்க அவங்க ஒவ்வொரு ரூல்ஸும் பிரேக் பண்ணுது. முதல்ல அந்த பொம்மையை டச் பண்ணக்கூடாதுன்னாங்க, இவங்க டச் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தப்பான ரூட்டுக்கு போய் அங்கே ஒருத்தன் செத்தான். அண்ட் இன்னொரு பக்கம் அவனும் தப்பான ரூட்டில் போய் செத்தான். இன்னொரு சைடோ நம்ம குவாலிங் அந்த பேய்கிட்ட இருந்து காப்பாற்றணுன்ட்டு அவனும் ஒரு ரூல்ஸை பிரேக் பண்ணியிருப்பான். அண்ட் இப்போ இவனும் இந்த கஃபின் பாக்ஸை திறந்து விட்டுருப்பான். ஸோ இதனால நம்ம 6 முறை தானே ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்கோம் அப்படின்பான். அப்போ திடீர்னு பாங்காய்க்கு ஞாபகம் வருது, டேய் என் தலையை திருப்புறதுலேருந்து நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ணி தானே காப்பாற்றுனீங்க, என்னைய மறந்துட்டீங்களா, நான் என்னோடதை கவுண்ட் பண்ணல அப்படின்றான். உடனே இப்போ 7 ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்க, அந்த பேய் இப்போ வரப்போகுது, அந்த மிருகம் இப்போ வரப்போகுது, நம்ம எல்லாருமே இல்யூஷன்லேயே மாட்டிக்கிட்டு சாக போகிறோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் பயந்து போய் இப்போ அந்த பேயும் அங்கே வந்துடுது. இப்போ கரெக்டான சமயம் நம்ம குவாலிங்கும் அங்கே வந்துடுறாங்க. எல்லாருமே அந்த பேயோட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆனால் அது ஒரு பயங்கரமான இல்யூஷன் இல்லையா, அதனால் அதை அழிக்கவே முடியல. கஷ்டப்பட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ டக்குன்னு போய் அந்த கஃபின் பாக்ஸ் மேலேயே விழுந்துடுறாங்க, அந்த பேய் தூக்கி போட்டு. அப்போ ஹீரோக்கு எங்கிருந்தும் மண் வந்துட்டே இருக்கு அப்படின்னு அவர் பார்த்துட்டே இருக்காரு. இப்போ அப்படியே அவர் மேலே பார்ப்பாரு. அப்போ அவருக்கும் ஒன்று புரியுது, ஓகே இவங்க மண் எங்கிருந்தோ வருது, ஆனால் இந்த மண்ணெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான் இந்த கஃபின் பாக்ஸவே செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த மண் எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சா போதும், நம்ம அந்த வழியாக நம்ம மேலே போயிடலாம் அப்படின்பாங்க. ஸோ இப்போ அப்படியே ஹீரோ மேலே கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டே இருக்காரு. அண்ட் மேலே அந்த சிலைகள் கண்கள்ல இருந்து இப்போ மண் வருது. அப்போ ஹீரோக்கு வழி கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படின்ட்டு பாங்காய் கிட்ட சொல்கிறாரு. என்னடா சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம், அந்த கண் வழியாக தான் நம்ம போகணும் அப்படின்றாரு. இதை குவாலிங் கிட்டையும் சொல்கிறாரு. அப்படியே குவாலிங்கும் சண்டை போட்டுகிட்டே இருக்காரு. கடைசியில் அந்த கஃபின் பாக்ஸ்லேயே அந்த மிருகம் போய் விழுந்துருது. அப்போ கரெக்டாக நம்ம குவாலிங்கோட கத்தியோ ரொம்பவும் ஹீட் ஆகிருக்கும், அங்கே நெருப்பு பிடிச்சனால டக்குன்னு அதை வச்சு குத்திடுறாரு. இப்போ அதனால அந்த மிருகம் அங்கேயே சாகுது. அந்த மிருகம் அங்கே செத்தனால அந்த இடமே இடிஞ்சு விழுகுது. அண்ட் அந்த இல்யூஷன்லேருந்து இவங்க எல்லாருமே தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க எல்லாரும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எங்கேயோ போகிறத காமிக்கிறாங்க. அப்போ பாங்காய் கேட்குறாங்க, சரிடா இந்த மிஸ்டர் லீ ஏன்டா இப்படி பித்து பிடிச்சவராட்டவே இருக்காரு அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, நான் தான் அங்கே உள்ளேயே சொன்னேன்ல, இது அந்த காலத்தில் வாழ்ந்த அஸ்ட்ராலஜர்னால கிரியேட் பண்ணப்பட்டது. ஸோ இதில் மாட்டிக்கிட்ட பீப்புள் ஒன்று இதுக்குள்ளே இருந்து வெளியே வர முயற்சி பண்ணலாம், இல்லைனா இதுக்குள்ளாரே மாட்டிட்டு கடைசி வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த மிஸ்டர் லீ இன்னியுமே அந்த இடத்துக்குள்ளாரையே மாட்டிக்கிட்டு இருக்கிறதா அவரு இல்யூஷனுக்குள்ளாரையே நினச்சிக்கிட்டு இருக்காருடா, அவரை நீ காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு மக்களே, நல்லா இருந்துச்சா, படம் எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான மூவியை போடுறதுக்கு நானும் நிறையா முயற்சி பண்ணுறேன். பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.